இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன தெரியும், எஸ்வி ஓ, அந்த கான்செப்ட் தெரியணும். அப்புறம் டென்சஸ் வந்து நமக்கு தெரியும், ஒரு 12 டென்ஸ் இருக்கு. அந்த டென்சஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சாதான் பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்ம் வந்து கரெக்டா சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்டிவ் வாய்ஸ் இது என்ன அப்படின்னா, ஹி மேக்ஸ் காஃபி. ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, என்ன டென்ஸ்ல இருக்கு நம்ம ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கும். என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஹி மேக்ஸ் காஃபி. சரியா? இங்க மேக்ஸ் வந்து எங்க எதுக்கு வரும்னா ஹி ஷி இட்டுக்கு மட்டும் மேக்ஸ் வரும். சரியா? எஸ் அவங்க பண்ற வெர்ப்ல எஸ் ஆட் பண்ணி எழுதிக்கணும். சிம்பிள் பிரசன்ட்ல வந்து அவங்க பண்ற வேலையில எஸ் ஆட் பண்ணி எழுதிக்கணும் ஹி ஷி இட்டுக்கு. சரியா? மத்த எல்லாருக்கும் என்ன வரும்னா நார்மலி மேக் தான் வரும். சரியா? அப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு V1 V2 V3 வெர்ப் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இதை நம்ம பேசிவா மாத்தணும் அப்படின்னா நம்ம எப்படிதான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா V3 ஃபார்ம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், மாத்தி ஆகணும். மாத்திர மாதிரி இருக்கும். எல்லா இது 8 இருக்கும். 8மே எந்த சென்டென்ஸ்ல மாத்திர மாதிரி இருக்கும், வெர்ப் எந்த வெர்ப் வரும்னா V3 தான் வரும். V3 ஃபார்மெட் தான் வரும். சரியா? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வெர்ப்னா என்ன, ரெகுலர் வெர்பு, இரகுலர் வெர்பு அப்படின்ட்டு என்னன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? ரெகுலர் வெர்ப்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய வேலையில ஈடி ஆட் பண்ணி எழுதுனா அதுதான் ரெகுலர் வெர்பு. சரியா? பிளேடு. சரியா? இர்ரெகுலர் வெர்பு அப்படின்னா ஓவராலா ஒவ்வொரு V1 வெர்பு V2 வெர்பு இந்த மூணுமே வேற வேற வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டூ, டிட், டன். சரியா? இந்த மாதிரி வரும். இதானது இர்ரெகுலர் வெர்ப்ல வரும். சரியா? இர்ரெகுலர் வெர்பு கான்செப்ட். சரியா? இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு SVO இப்படி இருக்கத OVS மாத்தணும். ஓகே, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்க சென்டென்ஸை நம்ம எப்படி மாத்தணும், OV ஆப்ஜெக்ட் வெர்பு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் முன்னாடி பை போட்டுக்கிறோம், பை. சரியா? சரி, இதை பத்தி பாப்போமா? ஓகே, இப்போ ஹி மேக்ஸ் காஃபின்னு இருக்கா, காஃபி இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கறனால நம்ம இஸ் போட்டுக்கிறோம். சரியா? காஃபி இஸ் மேக்ஸ்ங்கறத மேட்னு மாத்திக்கிறோம். சரியா? மேட் பை ஹிம் இருக்கா, ஹி இருந்தா என்ன மாத்தணும்னா ஹிம்னு மாத்துறோம். அப்போ பை ஹிம். சரியா? கான்செப்ட் புரியுதா? காஃபி இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கறனால நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், பி வெர்ப் இஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த வெர்பை V3 கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பை ஆட் பண்ணி ஹிம்னு எழுதிக்கணும். அதுதான். சரியா? காஃபி ஹி மேக்ஸ் காஃபி அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து காஃபி போடுவாருப்பா. இப்ப டீ கடை பூட்டி இருக்கு, அவர் காஃபி போடுறா. ஆமா, ஹி மேக்ஸ் காஃபி, அவர் காஃபி போடுவார். ஆனா இப்ப போட்டுக்கிட்டு இருக்கல, இப்ப போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு என்ன சொல்லணும், ஹி மேக்கிங் காஃபி, அவர் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அந்த இதுக்கும் வித்தியாசம் புரியுதா? சிம்பிள் பிரசன்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா பேசத்தான் முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதான் சிம்பிள் பிரசன்ட். சரியா? எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பேசுறதா என்னதுல வரும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்ல வரும். சரியா? புரியுதா? காஃபி இஸ் மேட் பை ஹிம். சரி, அந்த ரூலை தெரிஞ்சுக்கணும். பை யார் பண்ணாங்களோ சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம பை ஆட் பண்ணிடணும். இது V3 தான். எல்லாத்துக்கும் V3 வெர்பு வந்து V3 தான். அந்த வெர்பு ஃபார்ம் நம்ம படிச்சுதான் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் அந்த டென்ஸை பொறுத்து நம்ம இந்த இஸ் வாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ரூல்ஸ் வந்து லைட்டா அந்த இதை மக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். மத்த அந்த ரூல்ஸ் மட்டும் நம்ம மக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா மத்த எல்லாமே என்ன பண்ணிடலாம், கடகடன்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹி மேட் காஃபி. அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. சரியா? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ சேம் கான்செப்ட் தான். காஃபி பாஸ்ட்ல இருக்கறனால நம்ம என்ன பண்ணணும், வாஸ்ன்னு போடுறோம். சரியா? காஃபி வாஸ். இது ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தா வேர்னு போட்டுக்கிறோம். அப்போ ஹி மேட் காஃபி, ஹி மேட் காஃபி இருக்காது, பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இது V2 ஃபார்மேட்ல இருக்கு, அதனால என்னது இது பாஸ்ட். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் அதுவும். அப்போ காஃபி வாஸ் V3ல தான் இருக்கு. சரியா? மேட் மேட் தான் வரும். அப்போ மேட் பை ஹிம் இப்படிதான் சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? காஃபி மேட் ஹி மேட் காஃபி. சரியா? அப்போ காஃபி வாஸ் மேட் பை ஹிம். சரியா? அவன் காஃபி போட்டான். இதுக்கு என்ன அர்த்தம், ஹி மேட் உருவாக்கிட்டான்னு அர்த்தம். மேடுன்னு உருவாக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ அவன் காஃபி என்ன பண்ணிட்டான், காஃபி செஞ்சுட்டான். இப்போ அவனால் செய்யப்பட்டது, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த வெர்க் முடிஞ்சிருச்சு. அப்போ காஃபி வாஸ் மேட் பை ஹிம். எதுவும் டவுட் இருக்கா? சரி, இது சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. சரியா? சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா இங்க வில்லு மட்டும் இருக்கு. வில்லு V1 வெர்பு இருந்தாலே அது என்னது சிம்பிள் ஃபியூச்சர். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். காஃபி வில் மேட் பை ஹிம். இது ரைட்டா அப்படிங்கட்டா இது ரைட் கிடையாது. ஹி வில் மேக் காஃபி. அப்ப வந்து காஃபி போடுவான் அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம். அப்ப இது மாத்தும் போது இதுல என்ன இப்படி மாத்தினா இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இப்படி நம்ம மாத்தி எழுதணும். ஹி வில் மேட் பை காஃபி இப்படி எழுதணும். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா ஹி வில் மேட் காஃபி. அப்போ மேட்னா போட்டுட்டான்னு அர்த்தம். எப்ப போட்டுட்டான், ஃபியூச்சர்ல போட்டுட்டான்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன இருக்கு, அவன் போடுவான்னு இருக்கு. ஹி வில் மேக், அவன் வந்து சாயந்தரம் வந்து காஃபி போடுவான். அப்ப நம்ம இப்படி மாத்தி எழுதுனா இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு,
அப்ப ஃபியூச்சர்ல வந்து போட்டுட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இங்க போடுவான்னு சொல்றீங்க. அப்ப இங்க என்ன ஆட் பண்ணணும்? எக்ஸ்ட்ரா வில் பி ஆட் பண்ணும். இப்ப வில் பி ஆட் பண்ணா என்னது? அவன் போடுவான்பா, காஃபியை போடுவான். கான்செப்ட் அந்த பி சேர்த்து எழுதணும். இந்த பி போட்டாதான் என்ன அர்த்தம் வரும்? போடுவான்னு வரும். இல்லைன்னா இப்ப பி இல்லாம எழுதினீங்கன்னா அவன் வந்து போட்டுருவான்னு அர்த்தம். போட்டு முடிச்சிட்டாங்கிற மாதிரி நமக்கு பேசுற மாதிரி. சரியா? இப்போ வித்தியாசம் புரியுதா? பி பி ஆட் பண்ணதுனால இந்த வித்தியாசம் ஏற்படும். சரியா? சரி, நெக்ஸ்ட். he is making coffee. See, he is making coffee. இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா இஸ் இருக்கு. அப்ப பிரசன்ட், இங்க ஐஎன்ஜி இருக்கு. அப்ப இது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கு. ஓகே, he is making coffee. அவன் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரியா? அவன் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா காஃபி இஸ் செஞ்சு ஒரு அந்த வேலை நடந்துட்டு இல்லையா? காஃபி இஸ், அப்ப பீயிங் அப்படிங்கிற இதை ஆட் பண்ணிடும். காஃபி இஸ் பீயிங், மேக்கிங் இருக்காத மேடுன்னு போட்டுக்கிறோம். மேடு இந்த பை அதே கான்செப்ட் தான். சரியா? இந்த சின்ன சின்ன இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும், படிச்சு வச்சுக்கிற வேண்டியதான். பி இந்த பை ஆட் பண்றது, இந்த V3 எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். சரியா? சரியா? இப்போ காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹிம். ஓகே, காஃபி வந்து அவனால செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேவா? காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹிம், செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சரியா? இதுக்கு அவன் காஃபியை செய்து கொண்டிருக்கிறான். சரி, காஃபி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இது காஃபி அவனால் போடப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒன்னும் இல்ல, அந்த ஆப்ஜெக்ட மாத்தி பேசுறவளதான். யார் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கா? அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். சரி, அந்த வேலை அவனால் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு பேசணும். நம்ம பேசி பழகணும். டே லைஃப்ல இது அப்படியே மக்கப் பண்ணிட்டு எக்ஸாம்ல போய் எழுதுறதோட கூடாது. டே லைஃப்ல என்ன பண்ணணும்? படிக்கிற விஷயங்கள் டே லைஃப்ல பேசி பழகிட்டனால வந்துடும். சரி, சோ அதான் மக்கப் கான்செப்ட் விட்டுரும். சரி, he was making coffee. இது எனக்கு வாஸ் இருக்கு, அப்ப பாஸ்ட். இங்க வெறுப்பு கூட ஐஎன்ஜி இருக்கு, அப்ப கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். சரியா? அப்போ காஃபி வாஸ் பீயிங் மேட் பை ஹிம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இது அந்த டைம்ல கடந்த காலத்துல அவன் போட்டு இருந்தான்பா. அன்னைக்கு யாருல காஃபி போட்டு இருந்தா? அவன் காஃபி போட்டு இருந்தான். சரியா? அப்போ காஃபி அவனால் போடப்பட்டு கொண்டிருந்தது, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இதை முன்னாடி ஆப்ஜெக்ட் முன்னாடி பேசணும், அவ்வளவுதான். he was making coffee, coffee was being made by him. சரியா? காஃபி அவனால் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஓகேவா? இது கொண்டிருக்கிறது, இது சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணப்பட்டது, பண்ணி கொண்டிருந்தார்கள். சரியா? நேற்று என்ன பண்ணிருந்தீங்க? விளாண்டுகிட்டு இருந்தோம். அப்ப அது கண்டினியூஸ் ஃபார்மட். நேற்று விளாண்டோம், முடிஞ்சிருச்சு. பேச புரியுதா? சரி, படிக்கும்போது புரிஞ்சு படிச்சுக்கணும். சரியா? ஓகே, he has made coffee. இந்த ஹேஸ் எங்க வரும்? எந்த டென்ஸ்ல வரும்? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். have has எங்க தான் வரும்? பெர்ஃபெக்ட்ல வரும். சரியா? சிம்பிள் சாரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். சரியா? அப்ப இது எதுல இருக்கு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. இந்த he she it இவங்க எல்லாத்துக்கும் என்னதான் வரும்? இந்த ஹேஸ் தான் வரும். சரியா? மத்த எல்லாருக்கும் I, we, you, they இவங்களுக்குலாம் have வரும். சரியா? அப்போ he has made coffee. இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்னு வந்துச்சுனாலே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ பீன் ஆட் பண்ணிக்கணும். பீன் அப்படிங்கிற அதர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ காஃபி has been, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வேலை முடிஞ்சிருக்கு, அதை சொல்ல போகுது. சரியா? காஃபி கையில நம்ம கையில இருக்கு. காஃபி யார் போட்டா? காஃபி has been by him, அவனால் போடப்பட்டது. என் கையில காஃபி இருக்கு. புரியுது? அப்போ இந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். he has made coffee. அப்போ கையில காஃபி இருக்கு. இந்த காஃபி யாரால் போடப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது காஃபி அவனால் போடப்பட்டதுன்னு சொல்லுவோம். காஃபி கையில இருக்கு, அப்ப நம்ம காஃபி தானே சொல்லுவோம். காஃபி has been made, V3 made by him. சரியாடா? நெக்ஸ்ட், he had made coffee. இது என்னது? யாருமே முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் ஹேட்னு வந்துட்டாலே அது வந்து பாஸ்ட், கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை பத்தி பேசுதான் பாஸ்ட். சரி, பாஸ்ட்ல முடியல சார். he had made coffee. சரியா? சரி, பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. he had made coffee அப்படின்னா காஃபி had been வரும். சரியா? had been சேம் தான். had been made by him. V3 தான் வரும் எல்லாத்துக்கும். V3 வெர்ப் தான் வரும். சரியா? அவ்வளவுதானே. காஃபி had been, பெர்ஃபெக்ட்னால பீன் ஆட் பண்ணிக்கணும். சரியா? கண்டினியூஸ்னா பீயிங் மாத்தி ஆப்ஜெக்ட் வச்சு பேசும்போது. நெக்ஸ்ட், இது நீங்க பண்றீங்களா? சரி, நானே பண்ணி. நீங்க போகும்போது என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வேற என்னது? ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சில வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட தாய்மொழி எந்த மொழியோ அந்த மொழிக்கு ஈக்குவலான மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால என்ன முடியும்னா இதை அப்சர்வ் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் டே லைஃப்ல நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரியா? இல்லைன்னா முடியாது, கண்டிப்பா முடியாது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். சரி, இதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான ஒண்ணு.
இதுக்கு அடுத்து அட்வான்ஸ்டா பார்க்கலாம். ஓகே, மாடல் வெப்சைட் யூஸ் பண்ணி பாக்குறது எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி.